பவதாரணி அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக யார்கிட்ட ஃபோனில் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கடந்த சில நாட்களாகவே ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்பு மருத்துவமனையில் தான் அவங்க புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து வந்திருந்தாங்க. அங்கேயே தங்கியிருந்து தான் சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் டைரெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டெய்லியுமே பேசிடுவாங்களாமா. அங்கே என்ன சிகிச்சை போய்கிட்டு இருக்கு, எத்தனை மணிக்கு டைமிங்க்கு அங்கே உள்ள சிகிச்சை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக வீட்டில் சொல்லிடுவாங்க. அந்த வகையில் அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த சிகிச்சைக்காக தான் நான் இந்த டைமுக்கு உள்ளே போவேன், இந்த சிகிச்சைலாம் இருக்குது அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க. குறிப்பாக யுவன் அவர்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் யுவனுக்கும் பவதாரணி அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க ரொம்ப பாசமாக இருந்தவங்க. அதனால் தம்பிக்கிட்ட கடைசியாக அவங்க பேசியிருக்காங்க. தன்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னும் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னும் அவங்க தெரிவித்தாங்களாமா. மேலும் யுவன்கிட்ட மட்டுமல்லாது வீட்டில் உள்ள இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ்டையுமே அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில் சரியாகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அளிக்கும் வார்த்தையை தான் கொடுத்தாங்க. ஆனாலுமே அது எல்லாமே பொய்யா போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு சோகமாக மாறி இருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட இதை தான் அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. பவதாரணியோட இறப்புக்கு பின்னர் அவரை பற்றின ஏராளமான தகவல்கள் மற்றும் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அவங்க முதல்ல பாடி மிகப்பெரிய கிட்டாக இருந்த மயில் போல பொண்ணு ஒன்று சாங்கை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவோட இசையில் பாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்பாவோட அசிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு பாடும்போது ஏகப்பட்ட திட்டு நான் அப்பாட்ட வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த பாட்டை நான் பாடினேன். அந்த பாட்டுக்கு தேசிய விருது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பாராட்டுகள் கிடச்சிச்சோ இல்லையோ, எங்கள் அப்பாவுக்கு தான் பாராட்டுகள் கிடச்சிச்சு. ஏன்னா அந்த பாட்டுக்கான முழு கிரெடிட்ஸ் அப்பாவுக்கு தான் போகணும், அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, தேசிய விருது வாங்கிட்டு அதுக்கு முழு கிரெடிட்ஸ் இன்னொருத்தர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பக்குவமாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு போயா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.